ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சாம்பார் வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். முதல்ல துவரம் பருப்பு எடுத்திருக்கேன் 4 கப்பு. அதை குக்கரில் வச்சு வேக வச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், பருப்பை அலசிட்டு வந்துட்டேன். இதோ பாருங்கள், கொஞ்சோண்டு விளக்கெண்ணெய் விட்டுக்கிறேன். அப்புறம் மஞ்சத்தூள் 2 பிஞ்சு, இப்போ குக்கரை மூடிட வேண்டியதுதான். குக்கர் மூடியாச்சு. இதோட 3 விசில் விட்டு குக்கரை ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 3 விசில் வந்துடுச்சு பருப்பு. அதை ஆஃப் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், சாம்பார் செய்ய தேவையான பொருட்கள். இன்றைக்கி நான் முருங்கைக்காய் சாம்பார் வைக்க போகிறேன். ஸோ முருங்கைக்காய் எடுத்திருக்கேன், கூட கொஞ்சோண்டு அவரைக்காய் எடுத்திருக்கேன், அப்புறம் மஞ்சள் பூசணிக்காய் எடுத்திருக்கேன், ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கேன், கருவேப்பிலை, தக்காளி, கடுகு, உப்பு தேவையான அளவு, வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடி எடுத்திருக்கேன், கூட எண்ணெய். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், செய்யறது எப்படின்னு பார்த்துடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், செய்யறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுட்டேன். 2 ஸ்பூன் எண்ணெய் வச்சிருக்கேன். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போட்டிருக்கேன். கடுகு பொரியுது. கடுகு பொரிஞ்ச உடனே வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டுக்கிறோம். நல்லா வதக்கணும். வெங்காயம் பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கணும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வதங்கட்டும். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கழுவி வச்ச காய்கறியை போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் காய்கறி எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. நல்லா வதக்கி விட்டுடலாம். மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். குழம்பு மிளகாய் தூள், மூன்றரை ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்குறோம். இப்போ தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். காய்கறி எல்லாம் வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறமா பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு உப்பு எவ்வளவோ தேவையான அளவு போட்டுக்கணும். நான் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஏன்னா ஏற்கனவே நான் தக்காளி வதக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டுட்டேன். அதனால் தேவையான அளவு நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு அரை டேபிள் ஸ்பூன் போட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், காய் நல்லா வெந்துருச்சு. மசிச்சு வச்சிருந்த பருப்பை இப்போ இதில் ஊற்றிக்கிறோம். ஊற்றிட்டு கலந்து விட்டுக்கலாம். சாம்பாருக்கு மஞ்சள் பூசணிக்காய் இது நெசசிட்டி கிடையாது. நான் அதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கிறதுனால ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மஞ்சள் பூசணிக்காய் ஆப்ஷனல். அதே மாதிரி அவரைக்காயும் ஆப்ஷனல் தான். கடைசியாக பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். ஏற்கனவே புளியை கரைச்சி வச்சிருந்தேன், கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். புளி ஆட் பண்ணி 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்க, நல்லா கொதி வந்துருச்சு. சாம்பார் முடிஞ்சிருச்சு. ஆஃப் பண்ணிக்கலாம்.